நாம் இந்த நாளிலும் வாசித்த சங்கீதம் 128ஆம் சங்கீதம். நம் முன் சொன்னது போல் இது ஒரு கல்யாண சங்கீதம். என்ன சங்கீதம்? கல்யாண சங்கீதம். சரி, கர்த்தருக்கு சோதரம். இந்த கல்யாண சங்கீதத்தை இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவங்க வந்துட்டு இந்த சங்கீதத்தை வாசித்து அநேக என்ன சொல்லுவாங்க புத்திமதிகளை சொல்லுவாங்க. புதுமண தம்பதிக்கு திருமண கோலத்தில் இருக்கிறத அந்த திருமண தம்பதிக்கு கல்யாண தம்பதிக்கு அந்த நாளில் நீ என்ன சொன்னாலும் ஏறாது. சொல்லணும், அடுத்த நிமிஷம் சொல்லணும். என்னதான் சொன்னாலும் ஏறாது. ஏன்? அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது. அப்புறம் அன்னைக்கு கல்யாணத்தில் ஒரே குதூகலத்தில் இருக்கும்போது எனக்கு இன்னைக்கு தான் ஒரு கல்யாணம் ஆயிருக்குது, எனக்கு இன்னைக்கு தான் ஒரு கல்யாணம் ஆயிருக்கு, இன்னைக்கு போட்டுக்கிட்டு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வாட்டை பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். கீழே உட்காந்துருக்கவங்க மட்டும் கேட்பாங்களாங்க. கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவங்க வந்திருக்கவங்க மட்டும் அந்த இதை பூரா அப்படியே கவனிப்பாங்களாங்க. கவனிக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க பாப்பா. கரெக்டாக சொல்லணும். ஏன்னா ஏங்கிட்டு இருக்காரு நான் சொல்லிடுவேன்ப்பா. ஏன்னு சோறு சீக்கிரம் போடுவாங்கன்னு பார்த்தாங்க. அங்கே பிரியாணி வேலை பக்கத்தில் புதுசுன்னு வந்துட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு பேசி புத்திமதி சொல்லியிருக்காங்க. புத்திமதி அப்படின்னு சொல்லிட்டு நேராக சொல்லலைனாலும் மனசுக்குள்ளே ஓடும். சீக்கிரம் முடிங்கப்பா, அங்கே பிரியாணி வேற வாடை வேற வந்துக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லி மனசுக்குள்ள பக்கத்தில் புதுசுன்னு பேசிக்கிடுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட புதுசுன்னு பேசிக்கிடுவாங்க. சரி, கர்த்தருக்கு சோதரம். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அந்த முதல் வசனத்தை வாசிங்க. நீங்கள் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறோன்னு எவனோ அவன் பாக்கி. இது கல்யாண சங்கீதம் தானே. உங்களுக்கு ஒரு சின்ன அறிவு சொல்கிறேன் பாருங்க. நான் இந்த 2 வாரமாக பைபிள் படிக்கிறேன். 2 வாரமாக பைபிள் படிக்கிறேன். ஏன்? ஒன்று இந்த கண்ணாடியை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த கண்ணாடி போகிற வரைக்கும் இப்போ வேறு வழி இல்லாமல் நான் போட்டு தெரியலங்கிறதுக்காக போட்டுருக்கேன். நல்லா தெரியுது. சாலமோன் கண்ணெல்லாம் நல்லா தெரியுது. தூரமாக இருக்கிறது தெரியுது. ஆப்ரேஷன் பண்ணது கிட்ட பார்வைக்கு கண்ணாடி போட்டு ஆகணும். அதனால் வந்துட்டு இப்போ தற்சமயத்துக்கு இதை போட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு சோதரம். அதனால் பைபிளை வாசிக்கிறேன். போன வாரம் செய்தி, இந்த வாரம் செய்தியும் நம்முடைய போதக பிதாக்கள் முற்பிதாக்கள் போதித்த அநேக காரியங்களை கேட்டு அதைத்தான் உங்களுக்கு நான் இந்த போன வாரமும் போதிச்சு இந்த வாரம் போதிக்கிறேன். ஏன்னா நான் இந்த வாரம் போதிக்கிறது போன வாரம் போதிக்கிறது நீங்கள் போய் மறுபடியும் யூடியூப்பில் பார்த்துட்டு நம்ம ஊழியக்காரே காப்பி அடிச்சுட்டு வந்தாயா பேசியிருக்கேன் நேராக சொல்லலைன்னா கூட மெர்சி நம்ம ஊழியக்காரர் காப்பி அடிச்சுட்டு வந்தா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால தான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா படிக்க தானே கூடாது, கேட்கலாம்ல. அதுக்கு கூட எங்கள் வீட்டில் கட்டுப்பாடு. அதுக்கு கூட எங்கள் வீட்டில் பண்ணோம் அப்படி சொல்ல முடியும். சொல்லிட்டு நான் நோண்டிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு சோதரம். அதனால் இந்த சங்கீதமும் சரி செய்தியும் சரி நம்முடைய போதக பிதாக்கள் முற்பிதாக்கள் போதித்த அநேக காரியங்கள் இருந்தால் வரும் சீக்கிரமாக முடிச்சுடுவேன். ஏன்னா அதை நான் முழுசாக இருக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணணும்னு சொன்னாங்க 2 நாள் பத்தாது. அதனால் வந்து எவ்வளோ செய்யலாம். 11 மணிக்கு கண்ணுக்குள்ள கண்ணு மருந்து வேற ஊற்றணும். முயற்சிக்கிறேன். 11 மணிக்குள்ள போன வாரம் அப்படி சொல்லி போன வாரம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். 11 மணிக்கே முடிக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு முடிச்சா ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. இருக்கு 10:40 ஆரம்பிச்சு 11:15 எவ்வளோ நேரம்? 11:10 முடிச்சாச்சு. கர்த்தருக்கு சோதரம். அரை மணி நேரம் 20 நிமிஷம் சொல்லி அரை மணி நேரம் ஓடி போச்சு. சரி, இந்த வாரம் முயற்சிக்கிறேன். ஒரு 11 மணிக்கெல்லாம் முடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். ஃபங்க்ஷன் இருக்கா எங்கேயாவது? 11 மணிக்கு ஃபங்க்ஷன் இன்னைக்கு இருக்கணுமே. ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. ஃபங்க்ஷன் இருக்குது.
சரி, கர்த்தருக்கு சோதரம். 11 மணிக்கு முடிக்கிறேன். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, ஜங்ஷனுக்கு போனாலும் சரி, சரி, கர்த்தருக்கு சோதரம். இப்போ கர்த்தருக்கு பயந்து. இது என்ன சங்கீதம்? என்ன சங்கீதம்? கல்யாண சங்கீதம். இப்போ பாருங்க, இந்த கல்யாணம் சம்பந்தமா ஆரம்பிச்சாவே கர்த்தருக்கு பயப்படுறதே முதல்ல இல்லை. மதுரையில் அந்த ஐயாட்ட போகிற ஐயாட்ட போய் ஒரு தம்பி போய் கேட்டாராம், ஐயா உங்கள் சபையில் பெண்கள் இருக்காங்களா? ஏன் ஆம்பளையில் மட்டும்தான் வச்சு ஆராதனை பண்ணுவோம், பொம்பளை இருக்க மாட்டாங்களா? உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு பொண்ணு வேணுங்க. சரி, எப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்? பொறுக்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை எடுத்து வாசிச்சார். என்ன இருக்கும்? நல்லா அழகா இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன? ஏயா நாங்கள் அதெல்லாம் கேட்டதே இல்லை. ஏயா எங்களை போய் உயிரை வாங்குற? நல்லா அழகா இருக்கணும், நல்லா அந்தஸ்தாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும். நிறையா சொல்லியிருக்கிறாரு. சொன்னாரா, ஐயா முதல்ல உன்னை கண்ணாடியில் பார்த்தியான்னு கேட்டார். உன்னையே நீ முதல்ல கண்ணாடியில் பார்த்துருக்கியான்னு கேட்டாரா? ஏன்னாரா, நீ வச்ச கோரிக்கையை நிராகரிப்பு, அதனால் நீ எதுலையும் தேர மாட்டேன் ஓடி போயிருந்தாரோ. பொண்ணே கிடைக்காத ஒரு கல்யாணம் அம்மா எதிர்த்து போடான்னு கட்டி விட்டாராம். அப்போ அங்கே ஆரம்பமே எப்படி ஆகுது? இது போய் கேட்டேன், என்ன கேட்டிருக்க? முதல்ல நீ ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவே, ரட்சிக்கப்பட்டவே, நீ என்ன கேட்டிருக்க? முதல்ல போய் ஐயா உங்க சபையில் நல்ல ரட்சிக்கப்பட்ட பொண் இருக்கான்னு கேட்டிருக்கணும். நல்லா இந்த மாதிரி அழகான பொண்ணை கட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி போகிறது எதுக்கு? எல்லாத்துக்குமே சொல்லணும்னு அர்த்த வார்த்தை. எல்லாத்துக்குமே இந்த அழகாக கட்டிட்டு போகிற பொண்ணு வீட்டில் சமைக்குமா? அப்படியே சமைக்க சொன்னாலும் அன்றைக்கி என்ன நடக்கும் தெரியுமா? இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். இதை புசிக்கும் நாளிலே நீயே சாகவே சாவாய். அப்ப என்னாச்சு? அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சுங்க? இதில் பத்திரிக்கையில் அடிக்கிறது. அடுத்து பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சோன்னா பத்திரிக்கை அடிக்கிறது. என்னது? இது கர்த்தரா? சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. இது கர்த்தரால் உண்டான காரியமா? இது கர்த்தரால் உண்டான காரியமா? பொண்ணு பார்க்கும்போது அங்கே போய் ஏ பார் என்னது? அந்தஸ்து. பி பார் பியூட்டி. சி பார் கேஸ்ட்னா என்னது? எனக்கு சரியாக உச்சரிப்பு போல, நீங்களே புரிஞ்சுங்க. கேஸ்னா என்னது? பணம். ஜாதிக்கு என்ன சொல்கிறது? கேஸ்ட். இப்போ சிக்கு பேர் என்னவா? சீப்பா கேஸ் அண்ட் கேஸ்ட். பணம் எவ்வளவு தருவீங்க? என்ன ஜாதி? டி பார் டவுரி. டி பார் டவுரினா என்னது? இல்லை, புரியல. நகை. டி பார் டிகிரி. டி பார் டவுரி. அப்புறம் என்னது? டீக்கு அப்புறம் இப்படி வச்சே சொல்லிட்டு போனால் போய்கிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே என்ன இல்லை? அது என்ன வரல? ரட்சிப்பு இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? ரட்சிக்கப்பட்ட பொண்ணு, அதுக்கு என்ன சொல்கிறது? கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க.
என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. இது கர்த்தரால் வந்த காரியமாக பொய் பூரா முடிச்சு கல்யாணம்லாம் இப்படி தான் முதல்ல. அதாவது என் மகளை பெண் பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் நம்ம பாலஸ்தான் நம்ம ஆராய்ச்சி சபையில் ஆராதனை முடிச்சோடனே என் மகளை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. பார்த்தாங்க, அங்கேயே முடிஞ்சு. அங்கேயே பொண்ணுக்கு பிடிச்சிச்சு, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிக்கிச்சு. அங்கேயே முடிவு பண்ணியாச்சு கல்யாணம். நாங்கள் மாப்பிள்ளை வீடையும் பார்க்கல, மாப்பிள்ளை பொண்ணு வீடையும் பார்க்கல, முடிச்சாச்சு. இப்போ நான் கேட்டேன், என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார். நான் கேட்டேன், என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டேன். அங்கே என்ன சொன்னாங்க தெரியுமா? பொண்ணை எதிர்பார்க்குறோம். என்ன எதிர்பார்க்குறோம்? உங்கள் பொண்ணை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்படி இருக்கணும். நம்ம பிள்ளைக்கு நம்ம கொடுத்துடுறது அது நம்ம விருப்பம். கேட்டு மொத்தமாக வாரி வலிச்சுட்டு போகிறது வேற. மொத்தமாக வாரி வலிச்சுட்டு போகிறது வேற. இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் பெண்ணுனா என்னது? பெண்ணுனா என்னது? மிஷின். பெண்ணுனா என்னது? மிஷின். என்ன மிஷின் கேட்குறீங்களா? என்னென்ன மிஷின் தான் வாங்கிட்டு வந்தீங்க? வாஷிங் மிஷினு, தையல் மிஷினு, மாவரைக்கிற மிஷினு, வேற என்ன இருக்கு? நிறையா. வாஷிங் மிஷினு, மாவரைக்கிற மிஷினு, வேற என்ன மிஷினு? தையல் மிஷினு, வேற என்ன சொல்லுங்க? நீங்கள் நிறையா வாங்கியிருப்பீங்க. அப்புறம் வாட்டர் ஹீட்ரு, வேற என்னது? மிக்சி, வேற என்னது? படுக்கிறதுக்கு கட்டல், அந்த கட்டலுக்கு ஒரு மெத்தை, அந்த மெத்தைக்கு ஒரு தலகாணி, அப்புறம் என்னது? பேனு, அது பேனு. இல்லை, நம்ம இங்கே இருக்கிற யாரும் அப்படிலாம் வந்து கேட்கவும் இல்லை, வாங்கவும் இல்லாத. அப்புறம் ஆனால் நடக்குதா இல்லையா? நேற்று நடந்ததுன்னு சொன்னேன். நடக்குதா இல்லையா? நாங்களும் ரொம்ப நாள் எனக்கு புரியாமே இருந்துச்சு. இந்த கல்யாணம்லாம் முடிஞ்சு இந்த மணமகளே மருமகளே வா எல்லாம் போட்டுட்டு கடைசியில் மாப்பிள்ளை முடியும், மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க தெரியுமா? பணியாரம் குழம்பு. அப்போ பெண்ணோட வீட்டுக்காரங்க ரொம்ப அழுவாங்க. பெண்ணோட வீட்டுக்காரங்க ரொம்ப அழுவாங்க. எனக்கு ரொம்ப நாளாக புரியலை. ஏன் புரியலன்னு கேட்குறீங்களா? ஏன்னா பக்கத்து தெருவில் கட்டி கொடுத்துருப்பாங்க. எங்கே கட்டி கொடுத்துருப்பாங்க? பக்கத்து தெருவில் கட்டி கொடுப்பாங்க. கண்டிப்பாக பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? பார்க்கலாம். அப்படியே ஆகுதுன்னா பாவிங்களா எங்கள் வீட்டுக்கு அப்புறம் வாரி வச்சு அழுத்தி போய் நடுவில் அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் வீட்டுக்காரங்க பழைய கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் எந்த மிஷினையும் நான் வாரி வளைச்சிட்டு வரோம்ல, கேட்கவும்ல, கொடுக்கவும்ல. இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. புரியல. கேட்டுங்க, எங்களுக்கு கொடுத்தாங்க. மிஷின்லாம் கிடையாது. மிஷினெல்லாம் கிடையாது. சட்டி முட்டி பானை கொடுக்கலாம். சரி, கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ இங்கே என்னது? இது என்னது நடக்குதுங்க? இதெல்லாம் கர்த்தரால் வந்த காரியமாகும். இங்கே கர்த்தருக்கு பயப்படும் பயமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் பயமே இல்லை.
என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். என் மாதிரி ஜெபம் பண்ண போது ஒருத்த வார்த்தையை சொல்லுவேன். நீங்கள் எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல. நான் ஜெபம் பண்ணுறது நான் கவனிக்கிறதில்ல. இல்லை அடுத்தவங்க ஜெபம் பண்ணுறோம், நான் எங்கேயா கவனிக்கிறது? இதனால் செய்தியை நாங்கள் கேட்டு சொல்லு, செய்தியை கேட்டு இவர் கை கொள்ள மாட்டாரா? பின்னால் செய்தியை நாங்கள் கேட்டு அதை கை கொண்டு நாங்கள் அனைவருக்கு கொண்டு சேர்க்க எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொன்னோம். இவர் கை கொள்ள மாட்டாராம். நாங்கள் கேட்குற செய்தியை அனைவருக்கு கொண்டு சேர்க்கணும். நீ கை கொண்டா தானே முதல்ல அடுத்தவங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும். அது தப்பா சொல்லல, அப்படி செவன் பண்ணணும்னு சொல்றேன். நீங்க அப்பே மாதிரியா கூட்டத்தில் போட்டு உடச்சு விட்டுறாயா சில விஷயத்த அப்படின்னு எங்க மனசுக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிங்க. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இப்ப நீ வந்துட்டு உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுறியாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு, எல்லா மிஷினையும் வாங்கிட்டு வந்தாச்சு, ஒரு மாதத்துக்கு தேவையான சாப்பாட்டுக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. இது உன் கையின் பிரயாசமாக்கும். நான் மூச்சக்கானா இருக்கீங்களா? கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வசனம் சொல்லுது. அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் போது என்ன செய்யணும்? கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு அப்படிலாம் பயப்பட முடியாது. இந்த ஊழியக்காரன் சொல்ல அடிக்கடி சொல்லுவாங்க, ஊழிய கல்யாணம் பண்ணி கையின் பிரயாசம் சாப்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓடிக்கிட்டா சின்ன வாக்குவாதம் வந்துடும். வீட்டுக்காரரு பொண்டாட்டிய கொஞ்சம் வஞ்சிக்குவார். இந்த அம்மா எப்படி இருக்குமா? வியாகுல மாதா பொம்மை மாதிரியே இருக்குமா. மாதிரியா வியாகுல மாதா பொம்மை மாதிரியே இருக்குமா. வியாகுல மாதா பொம்மையை எத்தனை பேர் பார்த்துருக்கு? பார்த்தது இல்லையா? எப்படி இருக்கு? இப்படியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏன் அது பேச முடியாத, தலையை நிமித்த முடியாத, இப்படியே இருக்கும். அது மாதிரியே இருக்கும். அப்போதான் இவர் என்னன்னு அதை கூட என்னாச்சுன்னு கேட்க மாட்டாரு. ஏன் இப்போ என்னாச்சு, என்ன நடந்து வச்சு திருப்பி சண்டையில் தரும், திருப்பி சண்டையில் தரும். இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா மறுபடியும் சண்டை ஆகி மறுபடியும் அந்த வியாபாரமாக பொம்மையாயிடும். அப்புறம் அந்த சோறு வேணும். அப்புறம் போய் சரி ஏதாவது தெரியாமல் வந்துட்டேன், அதையே பெருசாக எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆமாம். இதெல்லாம் குடும்பம்னா இப்படியெல்லாம் இருக்கும். எங்கள் குடும்பத்தில் அப்படி கிடையாது, எங்கள் குடும்பத்தில் அப்படி கிடையாதுன்னு சொல்லுவீங்களாக்கும். நீங்க என்ன சொல்லுவீங்க? அடுத்த வார்த்தை, வீடுனா வாசப்படி இருக்கதாயா செய்ய. வீடுனா அப்படின்னா என்ன? சண்டையில் இல்லையா? சட்டம் எங்க இருக்குது? கத்துக்கு சோதனை. மதுரையில் ஒரு நாகர்கோவில்கார ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சு, அந்த பொண்ணு கொஞ்சம் கடுமையான பொண்ணா. பையன் சண்டை கிட்ட போட்டானா அடி விழுந்துருமா. ஆள் ஒன்று நல்லா வாட்ட சாட்டமாக இருந்திருக்கான். ஒரு நாள் அந்த சபைக்கு இந்த போதகர் போயிருக்காரு. இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த பையன் ஒரு மாதிரியே தெரிஞ்சிருக்கேன். ஏப்பா இந்த பையன் நான் கல்யாணம் பண்ணி வச்ச பையன்டா, என்ன ஒரு மாதிரியே தெரியுறான்னு கேட்டிருக்காரு. அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு பாஸ்டர் மலிப்பு இருக்காரு. அந்த பையனவே கூப்பிட்டு பக்கத்தில் வந்து, என்னடா பிரச்சனை, மூஞ்சியில் ஒரு மாதிரி புளி பறந்துன மாதிரி இருக்குது, ஒரே தழும்பாக இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க,
எங்கள் வீட்டுக்காரமாக பறந்து போச்சு. என் வீட்டுக்காரமா இவரும் இருக்குது. அதெல்லாம் ஜகசான். பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறது, புருஷனை பொண்டாட்டி அடிக்கிறது, இதெல்லாம் என்னது ஜகசம். ஆனால் நான் எங்கள் வீட்டுக்காரமான ஒரு அடி வாங்கலாம். எங்கள் வீட்டுக்காரமா சரியா அடி வாங்கிட்டு இல்லைங்கிறியா? நீங்கள் அடி வாங்கலாம். நீங்களும் அடி வாங்கலாம், அடி கொடுக்கல இல்லையா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. கத்துக்கு சோதனை. அது பின்னாடி ஒரு மோசம் சும்மாவே உட்காந்து பேசாமே உட்காந்து இருக்குது. என்னன்னா இதெல்லாம வெளியே சொல்லுவாங்க, இதெல்லாம வெளியே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுச்சு. சரி சரி சரி, அருமை அருமை. அது இருக்கணும் 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 இருக்கணும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, இப்போ அப்படி கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில், அப்படின்னா அவர் வழியில் என்னன்னு தெரியுமா? வேதாகமத்துல இருந்து, அது ஒரு நாளைக்கு ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம். வேதாகமத்தில் பெண் வீட்டார்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு எங்கேயாவது இருக்குதா? பெண் வீட்டில் தான் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? கொடுத்ததா தான் எழுதி இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பமே என்ன தெரியுமா? முதல் கல்யாணம் யார் கல்யாணம் தெரியுமா? ஆதாம் ஏவாளுக்கு. ஆதாம இடத்த கொடுத்து கல்யாணம் பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்டதுனால அடிச்ச நிமிஷமே அடிச்சிருச்சு. ஆதாம ஏவாளை இடத்த கொடுத்து கல்யாணம் பண்ணார். தம்முடைய வேளா எலும்பை கொடுத்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். சரியா? இதை குறித்து ஒரு நாளைக்கு வேற ஒரு செய்தியில் நம்ம பார்க்கணும். சரி, கர்த்தருக்கு சோதரம். அப்போ என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு முதல்ல என்ன செய்யணுமாமா? பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. அவர் வழி எங்கே இருக்குது? வேதாகமத்தில் இருக்கு, படிக்க. வேதாகமத்தில் இருக்கு, படிக்க. அப்போ படிச்சிட்டிங்கன்னா, ஆதி ஆகமத்தை படிச்சிட்டிங்கன்னாவே என்ன வந்துடும்? பொண்ணு வீட்டிலேருந்து எதுவும் வாங்கிட்டு வரக்கூடாதோ, நம்ம தான் கொடுக்கணுமோங்கிற எண்ணம் வரணும். அவங்களாம் கொடுக்கறது வேற, அவங்களா கொடுக்கறது வேற, நம்மளா வற்புறுத்தி வாங்கிறது வேற. அதுக்கு பேர் என்னது? வர்ற தட்சணையா. என்ன தட்சணையா? வயிற்று கத்தனை சோதரம். இப்போ உன் கைகளின் பிரயாசத்தை நீயே சாப்பிடுவ. அதனால மாமனார் வீட்டில் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு மாதம் வேணும்னா 2 இழுப்பு கொடுக்குறது போடி. ஒப்பை வீட்டில் போய் ஒரு 10,000 ரூபா பணம் வாங்கிட்டு வா. நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே இல்லை, நீங்கள் இல்லை, நீங்களாம் அப்படி யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் முடிக்கிற முடியலன்னு தெரியுதுல்ல, நீங்கள் அப்படிலாம் கேட்டிருக்க மாட்டீங்க. அப்போ உன் கைகளின் பிரயாசம். உன் கைகளின் பிரயாசம்னா என்னது? கைகளின் பிரயாசம்னா என்னது? நீ வேலை செஞ்சு சம்பாதிக்கிற சம்பாதிக்கிற சாப்பிடுவேன்னு அர்த்தம். சில வீட்டில் என்ன பிரச்சனைனா, வேலை செய்ய விடுறதில்லை. வேலை செய்ய விடுறதில்லை. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவேன்னா வேலை செய்யறதுக்கு விடுறதில்லை. பாவியாக கூட மாணவன் பார்க்க போகலாம். வாடிப்பட்டி மாணவா பார்க்க போகலாம். வேற எங்கே போகணும்? வெயில் காலம் குற்றாலத்தில் போய் கோமணக்குறை குளிக்கலாம். மெட்ராஸுக்கு போனோம், மெரினா பீச்சுக்கு அரண்டவசரம் நடக்கலாம். அரண்டவசரம் நடக்கலாம், கோமணக்குறை குளிக்கலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம்.
கையும் பிரயாசத்தை எங்கே சாப்பிடணும். சரி, கர்த்தருக்கு சோத்திரம். இது செஞ்சா கர்த்தருக்கு பயந்து நடந்தா, கர்த்தருடைய வழியில் நடந்தா உன் மனைவி எப்படி இருப்பாங்களாமா? ஓஹோ, இதுக்குதான் எழுதியிருக்கா? கனி தர்றதுன்னா இதுதானா? அங்கிருந்து எல்லாத்தையும் கொண்டு வர்றதுனா கனி தர்றதா? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும். எத்தனை பேர் இருக்கீங்க திராட்சை கொடியை போல? நாங்கள் திராட்சை கொடியே பார்த்துருந்தா ஒரு திராட்சை கொடியை போல நாங்கள் எங்கே இருக்கிறது? கனி தர திராட்சை செடியாக இருக்கணும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரம் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாங்களா? யாரை போல இருப்பாங்களாமா? பாரு, ஒளிவ மர கன்று மாதிரியா இருக்கேன். அவனை பாரியா பாரு, ஒளிவ மர கன்று மாதிரியா இருக்கேன். ஒளிவு மரக்கன்றா? கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடந்தா உன் மனைவி உன் வீட்டோரங்களில் உள்ள திராட்சை கொடியை போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. சரி, நமக்கு நேரம் போதாது. இந்த 6 வசனத்தில் 3 வசனத்தோட இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தருக்கு சுத்தமானால் அந்த மீண்டும் மீதி உள்ள 3 வசனத்தை இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமாமா? முதல் வசனம் என்ன சொல்லுதா? கர்த்தருக்கு 1 2 3 4 இங்கிட்டு வரல, அங்கிட்டு வரல. என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுங்க. அவருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க, வசனத்துக்கு பயப்படுங்க. இது செஞ்சா நீங்க யாரு? நீங்க பாக்கியவாங்க. நீங்க பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படாம துணிகரமா எதையும் செஞ்சுக்கிட்டீங்க. நீங்க யாரு? நீங்க யாரு? பார்த்துக்கங்க. கர்த்தருக்கு சோதரம். சரி, கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சோதரம். இப்பொழுது ஒரு பாடலை பாடிவிட்டு சாட்சிக்கு நேராக